பாடம் இருந்துச்சுன்னா நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், வீட்டு பாடத்தை மட்டும் முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லுவேன் மேடம் ஸ்கூல் முடிச்சு வந்து. இல்லை வீட்டு பாடம் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவேன் மேடம். ஆனால் அவன் டெய்லியுமே வீட்டு பாடம் இல்லை இல்லை இல்லைன்னு தான் மேடம் சொல்கிறான். ஏன் இப்படி பண்ணுறானே எனக்கு தெரியல மேடம். இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு விட போய் தான் அவனை பற்றி எனக்கு தெரியுது மேடம். ஏன்டா அஸ்வின் இப்படி பண்ண? இவ்வளோ நாளாக நீ நல்ல பையன் நினச்சிட்டு இருக்கேன். உங்கள் டீச்சர் கூப்பிட்டு சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது நீ எப்படி இருக்கன்னு. நீ நல்ல பையனும் கிடையாது. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்க அடி வெளுக்கிறேன் உங்கள் அப்பாட்ட சொல்லி. அம்மா அம்மா நான் இனிமே நல்லா படிக்கிறேம்மா, என்னை அடிக்காதம்மா, விட்டுருமா, அப்பாட்டெல்லாம் சொல்லாதம்மா. உன்னை எப்படியே விட்டா சரி வராது. நீ வீட்டுக்கு வா, உங்கள் அப்பாட்ட சொல்ல தான் செய்வேன் நான். சரிம்மா விடுங்க, ஆனால் வீட்டுக்கு போய் கண்டிச்சு வைங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அப்போ தானே உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னும் இருக்கு சொல்கிறேன் நான், கேளுங்க, கோவப்படாமல் கேளுங்க. வீட்டுக்கு போய் அவனை திட்டுங்க, பப்ளிக் பிளேஸ்லலாம் அவனை திட்டாதீங்கம்மா. சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம். அப்புறம் வந்து கிளாஸ்ல பாடம் எடுத்துட்டு இருந்தேன் நேத்து, அப்ப வந்து தூங்கி விழுந்துட்டாமா. என்னடா சொல்றாங்க டீச்சரே? ஆமாம்மா, மிஸ் வந்து எப்பயுமே ட்ரீம்ல இருக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் தூங்கிட்டேன். ஏமா நீ என்ன ரெஸ்ட் எடுன்னு சொன்னேல, அதனால தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன். என்னமா மிரட்ற? சரி விடுங்கம்மா, இப்ப திட்டாதீங்க. வீட்டுக்கு போய் பாருங்க, பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் இருக்கிற இடத்துல பத்தினா எல்லாரும் பாப்பாங்கல்ல. நீங்க வீட்டுக்கு போய் கண்டிச்சு வைங்க. பாருங்க உங்க முன்னாடியே எப்படி உங்க